நாம் இந்த உண்மையை உடைக்கணும். நம்மை ஆள்பவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் ஒரு 10% இருக்கிறவங்க தான். இதை முறியடித்து, அவருடைய சதியை முறியடித்து, பிராமண சதியை முறியடித்து, நாம் இந்த உண்மையை பேசும்போது மக்களுக்கு உண்மை தெரிந்து, நம்மை நாம் அறிந்து, நம்மை நாம் உணர்ந்து, நாம் நமக்காக வாக்களித்து நாம் வெற்றி பெற பாடுபடுவோம். அதனால் இப்போ நம்முடைய கொள்கைகளை நான் கொஞ்சம் பேசலான் இருக்கேன். ஏன்னா நம்ம வர்றோம்னா என்ன செய்ய போகிறோம், நம்முடைய கொள்கைகள் என்ன, அது மக்களுக்கு தெரியணும். ஆனால் அந்த கொள்கைகளை நான் சில முக்கியமான கொள்கைகளை வாசிக்கிறேன். தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் கொடியில் பிறந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிறப்பவர்களே தமிழர்கள், அவர்களை தமிழ்நாட்டை ஆள வேண்டும். நம்ம தமிழர் என்றால் யாருன்னு அந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்த போதெல்லாம் ஒரு பெரிய சரியாக அவங்களால சிறிதா இதை கூட சொல்ல முடியாமல் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு குழப்பமான நிலைப்பாடாக இருந்தது. திராவிடமா ஆரியம்மா அது இதுன்னு கூட ஆரிய கடப்பாறை எடுத்து பண்ணுறேன்னு கூட பேசியிருக்காரு அவர். ஆச்சுங்களா, தினம் ஒரு பேச்சு. நாம் அப்படி இல்லை. அதனால் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் கொடையில் பிறந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிறப்பவர்களே தமிழர்கள். யார் தமிழர்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டோம். அது கொஞ்ச நாளைக்கு நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு குழப்பம் இருந்தது, யார் தமிழர்னு டிவி டிபேட் போல அந்த பேச்சு தான் இருக்கும். ஆனால் யாருமே டிஃபைன் பண்ண மாட்டான் யார் தமிழர்ன்றது. சுலபமாக இதான், தமிழை தாழ்மையாக கொண்ட தமிழ் கொடையில் பிறந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்களே தமிழர்கள்.